இந்த நாளிலே இந்த யூடியூப் வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற மற்றும் பார்க்கிற உங்கள் யாவருக்கும் நமது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தாழ்மையாய் நடப்பதனுடைய அவசியம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். அப்போது தாழ்மையினுடைய அவசியம் அப்படின்னு நம்ம பேசும்போது அது கண்டிப்பாக அது அவசியமாக இருக்கிறது என்பதை சில வேத வசனங்களை கொண்டு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-29 வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதிலேருந்து நாம் ஆரம்பிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் அங்கே தேவனுடைய தீர்மானத்தை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனுக்கு அநேக தீர்மானங்கள் இல்லை என்பதை நாம் வேத வசனங்களில் பார்க்க முடிகிறது. அது 28ஆம் வசனம் சொல்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுக்கு எத்தனை தீர்மானங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரே ஒரு தீர்மானம்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரே தீர்மானத்துக்கு ஏதுவாக தான் தேவன் சகல காரியங்களையும் நடப்பித்து கொண்டு வருகிறார் என்பதை நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஒரே தீர்மானம் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது 29ஆம் வசனத்தை சொல்கிறாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அப்போது இதுதான் தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தீர்மானத்துக்கு ஏதுவாகத்தான் நாமும் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, இந்த பூமியிலே வாழ வேண்டியது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவுக்கு சீசனாக இருக்கிறான் என்பதை குறித்து கூட நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சீசனுடைய குறிக்கோள் என்ன என்பதை குறித்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. லூக்கா 6:40 பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது, சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு சீசனுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கிறதுனா, அவன் குருவை போல இருக்க வேண்டும் என்பது அந்த சீசனுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவுக்கு சீசர்கள் என்று சொல்லிக்கொள்கிறாங்க, ஆனால் குருவை போல இருக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டோன்னா அது நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குருவை போல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்போ இயேசு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசுவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29 சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பார்க்கும்போது சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ இயேசுவை போல இருக்கணும் அப்படின்றது தேவனுடைய தீர்மானம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு எப்படி இருக்கிறாரு, அங்கே அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் லூக்கா 6:40 பார்க்கிறோம், ஒரு சீசனுடைய குறிக்கோள் குருவை போல் இருக்க வேண்டும் என்பது சீசனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அப்போ இயேசு எப்படி இருக்கிறாரு, அங்கே
சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போது இந்த குறிக்கோளோடு இருக்கிற ஒரு சீசன் எப்படி இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது? அவனுக்கு தாழ்மை, மனத்தாழ்மை என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இன்னும் கூட நம்ம கூடுதலாக படிக்கும்போது மத்தேயு 5:48 உங்களுக்கு தெரியும். இது ஏதோ ஒரு ஆப்ஷனல் திங் கிடையாது. அதாவது ஒரு செய்யக்கூடாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனல் கிடையாது. மத்தேயு 5:48 சொல்கிற இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அது கட்டாயமாக நாம் கீழ்ப்படிய வேண்டிய நம் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டளையாக இருக்கிறது. அந்த பூரண சற்குணத்தில் ஒரு பாகம் தான் மனத்தாழ்மையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டிய அவசியத்தை நாம் புரிந்து கொள்ளும்போது விரைவாக ஒரு 4-5 காரணங்களை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதில் ஒன்று, மிக முக்கியமான ஒன்று என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்கள் வரையில படிக்கும்போது இந்த மனத்தாழ்மை தான் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யத்துக்குள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு திறவுகோலாக இருக்கிறது. அது முக்கியமான ஒரு சாவியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருக்கக்கூடிய திறவுகோள்களில் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான ஒரு திறவுகோல் மனத்தாழ்மையாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். அப்போ இயேசு சீசர்களுக்குள்ளாக யார் பெரியவன் என்று அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. அப்போ இயேசு ஒரு பிள்ளையை அழைக்கிறாரு. அதை அவர்கள் நடுவில் நிறுத்திட்டு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அந்த பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைகளை போல் ஆகணும். இல்லைன்னா எங்கே போக முடியாது? அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த பிள்ளையை போல் ஆகணும்ன்ட்டு 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்கிறார். அப்போ பிள்ளையினிடத்தில் இருக்கிற ஒரு சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனத்தாழ்மையாக. அப்போ மனத்தாழ்மை இல்லாமல் ஒருவன் தன்னை தாழ்த்தாமல் எங்கே போக முடியாது? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அப்போ தாழ்மையினுடைய அவசியத்தை நாம் அங்கே புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? அப்போ தாழ்மையினுடைய அவசியம், நெசசிட்டி என்ன அப்படின்னா, அவன் தன்னை தாழ்த்த வேண்டியது இருக்கிறது. அப்போ தான் ராஜ்யத்துக்குள்ளாகவே பிரவேசிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25 நாம் படிக்கிறோம். அங்கே தேவனானவர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று இயேசு தேவனுடைய செயலை குறித்து புகழுகிறார். அப்போ தேவன் இங்கே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? அங்கே மறைக்கிறார். அப்போ யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பாலகருக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பாலகர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தாழ்மை உள்ள மக்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது தேவன் வெளிப்படுத்தணும், ராஜ்யத்தை குறித்தாக இருக்கலாம், கிறிஸ்துவை குறித்தாக இருக்கலாம், ஆவிக்குரிய உணர்ந்து கொள்ளுதலாக இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமானது என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும்போது நம்மை தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகளில் சொல்லும்போது 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11:2 சொல்கிறாரு, யாரிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கும்போது தாழ்ந்த சிந்தை உள்ளவனிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 11:2 அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்கிறார். அப்போ யாரிடத்தில் ஞானம் இருக்கிறது என்று பார்க்கும்போது தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தாழ்மையினுடைய அவசியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த தாழ்மை இருந்தால் தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ தான் வெளிப்படுத்தல் தேவன் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா ஞானத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்று சொல்கிறார். இன்னும் நம்ம கூடுதலாக இப்போ பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம்,
ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எது அவசியமானதாக இருக்கிறது? தாழ்மை இல்லாமல் நீங்கள் கீழ்ப்படிய முடியாது இல்லைங்களா? இயேசு என்ன சொல்கிறாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லும்போது, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இயேசு கீழ்ப்படியும்படியாக தன்னை என்ன செய்ய வேண்டியது இருந்ததுன்னா தாழ்த்த வேண்டியது இருந்தது. பாருங்க, கீழ்ப்படியாமல் நாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன்னா மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கிறது கிடையாது. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அப்போ பிரவேசிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்கு போனனாலே செய்யணும். கீழ்ப்படிவதற்கு தாழ்மை என்னவாக இருக்கிறது? அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கும். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு அவசியமான ஒரு காரியம், தாழ்மை இருந்தால் தான் நமக்கு தேவனுடைய தயவு கிடைக்கும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கிறோம். 1 பேதுரு 5:5 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ யாருக்கு அவர் கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவு நம்மை தாழ்த்துறோமோ அவ்வளவு தயவை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்று. தாழ்மையில் கூட டிகிரிஸ் இருக்குது, அளவுகள் இருக்கிறது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளோ தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ அவசியம் பாருங்க, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு. தேவனை எதிர்த்துக்கின்னு உங்களால் என்ன செய்திட முடியும்? அப்போ யாருக்கு அவர் கிருபை அளிக்கிறார்? அப்போ தேவனுடைய கிருபையை தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் இன்னொரு அவசியத்தை, தாழ்மையினுடைய இன்னொரு அவசியத்தை நாம் பார்க்கும்போது, லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தேவன் ஒருவரை உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னால் அவன் தன்னை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது என்று பார்க்கும்போது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறார். அப்போது தேவனால் உயர்த்தப்படுவதற்கு, அது பூமிக்குரிய வகையிலையா ஆவிக்குரிய வகையிலையா அதை பற்றி நமக்கு பேச நேரம் இல்லை. இருந்தாலும் ஆவிக்குரிய வகையிலே நாம் ஒரு உயர்த்தப்பட வேண்டும், தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? கண்டிப்பாக தன்னை தாழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு தாழ்மை இருந்தால் தான் நாம் மற்றவர்களை சேவிக்க முடியும் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 11-12 வசனங்களில் படிக்கும்போது, உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தும். அப்போது ஒரு சகோதரனை நாம் சேவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களை நாம் சேவிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. ஏன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அவனவன் தனக்கானவைகளை இல்லை பிறனுக்கானவைகளை நோக்கணும். அப்போ பிறனை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணும்? நீ என்ன பெரிய ஆளா, உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு நான் என்ன செய்ய முடியும்? அது பெருமை உள்ள சிந்தை இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒரு சகோதரனை என்ன செய்ய முடியாது? சேவிக்க முடியாது. அப்போ நம்ம தாழ்த்தும் போது தான் நான் ஒரு சகோதரனை என்ன செய்ய முடியும்? சேவிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்படி நாம் நிறைய காரணங்களை நாம் சொல்ல முடியும். ஏசாயா 57ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் தேவன் யாரிடத்தில் கிரியை செய்கிறதற்கு அங்கே விருப்பமுள்ளவராக இருக்கிறார்னா பாருங்க, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ஏசாயா புஸ்தகம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம், நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உண்மையும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய கிரியைகள் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறது? அங்கே தாழ்மை உள்ளவரிடத்தில் அதிகமாக இருக்கிறது என்று நம்மளால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடியும்.
கடைசியாக நாம் சொல்லும்போது தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மிக 6:8 சொல்கிறாரு, மனிதனிடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது அங்கே தேவன் சொல்கிறாரு, நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும், தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்பதையே தவிர வேற என்னத்தை தேவனிடத்தில் கேட்கிறார் என்று சொல்கிறார். எனவே நம்மை தாழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் சுருக்கமாக நாம் பார்த்துருக்கோம். அப்போது தேவனுடைய தீர்மானத்தை நாம் நிறைவேற்றணும்னா நமக்கு தாழ்மை அவசியமாக இருக்கிறது. குருவை போல இருக்கணும் அப்படின்னா நமக்கு தாழ்மை அவசியமானதாக இருக்கிறது. தாழ்மை இருந்தால் தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். தாழ்மை இருந்தால் தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். தாழ்மை இருந்தால் தான் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை இருந்தால் தான் உயர்த்தப்பட முடியும். தாழ்மை இருந்தால் தான் மற்றவர்களை சேவிக்க முடியும். தாழ்மையுள்ளவரிடத்தில் தேவன் கிரியை செய்கிறார். நம் மனத்தாழ்மையை நடக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வோம். தேவனுடைய தீர்மானத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்வோம்.